இறைவன் மிகப்பெரியவன். எத்தனையோ பயணங்கள் போகிறோம், வாகனங்களில் பயணப்படுகிறோம், எத்தனையோ இடங்களுக்கு நீர்நிலைகளுக்கு செல்கிறோம். ஆனால் நம்முடைய பயணங்கள் அல்லாஹ்வின் பாதையில் இன்னொரு ஜீவனின் கடினத்தை போக்குவதற்காக என்று இறைவன் அமைக்கிற போது அவனுடைய நேரடியான உதவிகளை நம்மால் பார்க்க முடியும், அந்த அதிசயங்களை பார்க்க முடியும். இந்த படகுகளை பார்க்கிற போது நூஹ் நபியின் வரலாறும், கடலை பார்க்கிற போது மூசா நபி அவர்களின் வரலாறும் நமக்கு நினைவுக்கு வந்தால் நாம் பாக்கியசாலி. இன்றைக்கு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு உதவி, அதுக்காக தான் இந்த காணொளி. அவங்களோட போட் இது. இந்த போட்டு கடல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கடலோட அலைச்சத்தம் கேட்குது. சுற்றிலும் போட்டுகளை அடுக்கி வச்சுருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லா போட்லேயுமே மேலே அந்த போட்டுக்கு நிழலுக்கு ஒரு ஷீட் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு பந்தல் போட்டிருக்காங்க, கொத்த பந்தல். ஒரே ஒரு கீத்து போட்டு வெயில் இல்லாமல் இதை பாதுகாக்கிறதுக்கு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா போட்டுமே ஒரு பந்தல் கடியில் தான் நிற்கிது. இப்போ இந்த போட்டை அந்த இடத்துல தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க பந்தல் இல்லை. இப்போ அவங்களுக்கு பந்தல் போடணும், இந்த போட்டுக்காக ஒரு பந்தல் போடணும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவங்க ஒரு சின்ன தொகை சேர்த்து வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 40,000 ரூபா பக்கமாக அவங்களுக்கு தேவைப்படுது இந்த ஷீட் போடுறதுக்கு. அப்போ சரி, ஓகே, நம்ம அதை ஒரு காணொலியாக்கி நம்மளோட சகோதரிகள்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமாக இதுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் இங்கே வந்திருக்கோம். கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி அந்த மீனை இங்கே ஏலம் விடக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியத்து இருக்குது. அவங்களோட கடினங்களோடு நம்ம பங்கு போட முடியுமா வாழ்க்கை முழுக்க அப்படின்னா தெரியல. ஆனால் இந்த ஒரு சின்ன இளைப்பாறுதலை செஞ்சு தர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசில் இருந்துச்சு. ஏன்னா இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது, அவ்வளோ கடுமையான வெயில். காலையில் 11 மணி தான் ஆகுது, அவ்வளோ கடுமையான வெயில். ஆனால் இந்த வெயிலோடு சேர்ந்து இந்த மக்கள் எப்படி உழைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு பக்கம் பரிதவிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் ஏக்கமாக இருக்குது. நம்மளால் இப்படியெல்லாம் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு. இறைவன் மிகப்பெரியவன். அந்த வெயிலில் இந்த ஒத்த கீத்துக்கடியில் நின்று பேசுகிறது, இந்த சின்ன நிழல் அப்படிங்கிறதே, இந்த ஒத்த கீத்து என்ன பெரிய சூரியனை தடுத்துரும்? இந்த ஒரு சாதாரண ஒரே ஒரு கீத்து, இந்த ஓலை என்ன பெரிய சூரிய கதிர்களை தடுத்து நிறுத்திற போது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே நிற்கும் போது தான் தெரியுது அவ்வளோ ஒரு மேஜிக். அப்படியே அதனோட வெப்பம் தெரியாமல் ஒரு சின்ன நிழல் கடியில் நிற்கும்போது அவ்வளோ ஆறுதலாக இருக்குல்ல. இந்த சகோதரிக்காக நம்ம ஒரு ஆஸ்பெட்டா சீட் போட்டு ஒரு நிழல் கூரையை நம்ம அமைச்சு கொடுப்போம். இந்த போட்டுக்காக, அவங்க வாழ்க்கைக்காக, வாழ்வாதாரத்துக்காக. நம்மளுக்கு இறைவன் நிச்சயமாக மஹ்ஷர் மைதானத்தில் அந்த அர்ஷோட நிழலை தருவேன்னு சொல்கிறான்னு. அந்த பாக்கியத்தை நமக்கு இதன் பொருட்டு தரட்டும்னு நான் துவா செய்கிறேன். அன்றைக்கி சூரியன் சுட்டெரிக்கும், பொசுங்கி போயிடுவோமா, அவ்வளோதான் முடிஞ்சு போதாங்கிற அளவுக்கு வெப்பம் இருக்குமா. தன்னுடைய அர்ஷின் நிழலை 7 பேருக்கு தருவதாக இறைவன் சொல்கிறான். அந்த பட்டியலெல்லாம் நமக்கு தெரியும். நிச்சயமாக நன்மையை செய்ய தீமையை தடுக்க நமக்கெல்லாம் கடமை இருக்குது. கஷ்டப்படுறோன்னு சொல்லும்போது 1000ல் 10 விஷயத்தையாவது கரிசனப்பட்டு கையில் எடுக்க வேண்டிய தேவை நம்ம எல்லாருக்கும் இருக்குது, இந்த கடமை இருக்குது. அதனால் இந்த போட்டில் ஏறி நின்று பேசணும் அப்படின்னு யோசித்தேன் நான். இப்போ அந்த கூரை இல்லாமல் இருக்கிற அந்த இடத்துக்கு போவோம். அங்கே இருக்க போட்டு தான் இங்கே பிடிச்சி இந்த ஒத்த கீத்துக்கு அடியில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களோட இடம் அங்கே இருக்குது. அதையும் காட்டுவோம். நிச்சயமாக இறைவன் உங்கள் எல்லாருடைய வாயிலாகவும் அவங்களுக்கு இந்த சிறந்த உதவி செஞ்சு தருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ். இதுதான் அவங்களோட இடம். இப்போ அந்த இடத்துல அவங்க வலையை கீழே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் ஷீட் போடணும். இந்த 3 கம்பி இருக்குது. அந்த 3 கம்பியில் தான் இப்போ கட்டணும். ஸோ இந்த இடம் இப்போ இன்றைக்கி எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஷீட் போட்டு ஒரு நிழல் கூரையை அமைச்சு தரணும். இந்த சகோதரிக்காக தான் நம்ம கேட்டிருக்கோம். இவங்களோட குரலாக நிற்கிறதுல எனக்கு சந்தோஷம். அவங்க என்ன கேட்கணுமோ, அவங்க என்ன பேசணுமோ, அவங்ககிட்ட செய்தியை உள்வாங்கி அவர்களுடைய குரலாக இந்த காணொளியில் நான் ஒலிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இறைவன் நிச்சயமாக இந்த குரலுக்கு செவிசாய்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவனே வாக்கு தர்றான். அதனால் இப்போ வானமே கூரையாக இருக்கக்கூடிய இந்த இடம், மேலே பார்த்தா வானம், சரியான வெயில், வானமே கூரையாக இருக்கக்கூடிய இந்த இடம் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டோடையும் ஒரு அழகான நிழல் கூடையாக சீக்கிரமே அமையணும் அப்படிங்கிறது
நம்மளோட துவா. இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த போட்டு வைக்கிறதுக்கு ஒரு நிழல் கூடை அமைக்கணும்னு வீடியோ பார்த்தோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிச்சயமாக உங்களோட உதவிகளை வந்து கண்டிப்பாக விரிவுபடுத்தி அமைச்சு கொடுங்க. ரொம்ப சிறப்பாக அங்கே அந்த சைடில் அந்த ஷீட் போட்டுக்கிறது தெரியுது. அதை விட சிறப்பாக நம்ம அதை நல்லபடியாக அமைச்சு கொடுப்போம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம்.